நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம். ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம். அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம். பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும். பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான். இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் 35. பயிற்சிக்காக ஹிந்தியில் கடந்த கால பேச்சுகள் வர்பில் உள்ள விவரங்களை நாம் சொல்கிறோம். கவனமாக கேளுங்க. வினைச்சொல்லை வைத்து எதை அல்லது யாரை என்ற கேள்வி கேட்டால் பதில் வர முடியாதவை செய்யப்படு பொருள் குன்றிய வினை. உதாரணம்: வருதல் என்பதனுடன் எதை அல்லது யாரை என்று கேட்டால் ஒருவித பதிலும் வராது. எழுவாயில் குன்றிய வினையுடன் நே சேராது. எழுவாயில் குன்றாவினையுடன் நே சேரும். நேய்க்கு அர்த்தமில்லை, இது உயிருள்ளவைகளுக்கு மட்டும். நே சேரும் வாக்கியத்தில் வினைச்சொல் செய்யப்படு பொருளின் எண்ணையும் பாலையும் தழுவி வரும். மேலும் விவரங்கள் அடுத்த வீடியோவில் தொடரும். நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம். ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம். அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம். பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும். பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான். இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் 35. பயிற்சிக்காக ஹிந்தியில் கடந்த கால பேச்சுகள் வர்பில் உள்ள விவரங்களை நாம் சொல்கிறோம். கவனமாக கேளுங்க. வினைச்சொல்லை வைத்து எதை அல்லது யாரை என்ற கேள்வி கேட்டால் பதில் வர முடியாதவை செய்யப்படு பொருள் குன்றிய வினை. உதாரணம்: வருதல் என்பதனுடன் எதை அல்லது யாரை என்று கேட்டால் ஒருவித பதிலும் வராது. எழுவாயில் குன்றிய வினையுடன் நே சேராது. எழுவாயில் குன்றாவினையுடன் நே சேரும். நேய்க்கு அர்த்தமில்லை, இது உயிருள்ளவைகளுக்கு மட்டும். நே சேரும் வாக்கியத்தில் வினைச்சொல் செய்யப்படு பொருளின் எண்ணையும் பாலையும் தழுவி வரும். மேலும் விவரங்கள் அடுத்த வீடியோவில் தொடரும். நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம். ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம். அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம். பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும். பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான். இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் 35. பயிற்சிக்காக ஹிந்தியில் கடந்த கால பேச்சுகள் வர்பில் உள்ள விவரங்களை நாம் சொல்கிறோம். கவனமாக கேளுங்க. வினைச்சொல்லை வைத்து எதை அல்லது யாரை என்ற கேள்வி கேட்டால் பதில் வர முடியாதவை செய்யப்படு பொருள் குன்றிய வினை. உதாரணம்: வருதல் என்பதனுடன் எதை அல்லது யாரை என்று கேட்டால் ஒருவித பதிலும் வராது. எழுவாயில் குன்றிய வினையுடன் நே சேராது. எழுவாயில் குன்றாவினையுடன் நே சேரும். நேய்க்கு அர்த்தமில்லை, இது உயிருள்ளவைகளுக்கு மட்டும். நே சேரும் வாக்கியத்தில் வினைச்சொல் செய்யப்படு பொருளின் எண்ணையும் பாலையும் தழுவி வரும். மேலும் விவரங்கள் அடுத்த வீடியோவில் தொடரும். நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம். ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை